எதிர்க்கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்து மத்திய அரசு ஜனநாயகத்தை படுகொலை செய்திருக்கிறது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். இந்த கடுமையான போராட்ட காலத்தில் டெல்லியிலே இந்தியா கூட்டணி கட்சி கூட்டம் நடைபெற்றது. நானும் அதிலே கலந்து கொண்டேன். அதிலே முதலில் பேச வைத்தவர்களே நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினைத்தான் தொடங்கி வைத்து பேச சொன்னார்கள். அந்த கூட்டத்திலே அவர்தான் தொடங்கி வைத்து பேசினார். நல்ல முறையிலே நடந்தது, சுமூகமாகவே நடந்தது. இந்த பரிதாபகரமான ஒரு நிலைமையில் மத்திய அரசு ஓரவஞ்சகம் செய்கிறது, தமிழகத்துக்கு மாறுபாடு செய்கிறது. திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற நம்முடைய முதலமைச்சரை பார்த்துத்தான் மற்றவர்கள் இதை பின்பற்ற வேண்டும் என்று மற்ற மாநிலங்கள் நினைக்கின்றன. வழிகாட்டும் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. ஆனால் தென் மாவட்டங்களிலே ஏற்பட்டிருக்கிற சேதாரத்தை சரிபடுவதற்கு அவர் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்தந்த மாநிலங்களில் பேரிடர் அறிவிக்கலாம், அதுக்கு முன்னாடியெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு பேரிடர் அறிவிக்கலாம். அவங்க சொன்னது போகிற போக்கில் ஏதோ பார்க்கணுன்னு பிரைம் மினிஸ்டர் பார்க்குறாருன்னு. அந்த பிரைம் மினிஸ்டர் வழிபோக்குறா போகிற போய் பார்க்குறதுக்கு? அவர் பொறுப்போட இவ்வளவு பெரிய பாதிப்பில் வர்றாங்கன்னு சொல்லி அவரில் டயத்தை கொடுத்ததை மாற்றாமல் அதை விட என்ன தலைக்கு போகிற வேலை அவருக்கு? அவர் நேரத்தை மாற்றியதே தவறு, நம்முடைய தமிழ்நாட்டை அவமதித்ததாகும். காலை 10:30 மணிக்கு சொல்லிவிட்டு இங்கே லட்சக்கணக்கான மக்கள் துன்பத்திலே துடித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த நேரத்தை மாற்றி ராத்திரி 10:30 மணிக்கு சந்திக்கலாம் என்று சொன்னது பிரதம அமைச்சருடைய பொறுப்பற்ற தன்மையை காட்டுகிறது. 146 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. மத்திய அரசு இதிலே ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறார்கள். பில்லெல்லாம் உடனே அவங்களே பாஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஜனநாயக படுகொலையை நடத்தியது நரேந்திர மோடி அரசு. அதனால்தான் அவர்கள் இவ்வளவு வேகமாக 146 நாடாளுமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா அல்ல, அவர்களை வெளியேற்றிவிட்டு சஸ்பெண்ட் செய்துவிட்டு அவர்கள் கூட்டத்தை நடத்தி நேத்தோடு முடித்துக் கொண்டார்கள்.